இருந்த நாட்கள் அதிகம். தமிழக அரசிடத்திலே வேண்டுவதெல்லாம் விடுதலை என்று வேறில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். முப்பத்தி ஆண்டுகள் கொடும் சிறைவாசத்தை அனுபவித்து எப்படியாவது நமக்கு விடுவு கிடைக்கும், நாமும் அதிகாலை சூரியனை எல்லோரையும் போல பார்க்க முடியும், நானும் இயற்கை காற்றை சுவாசிக்க முடியும், நாமும் தெருவோரம் நின்று சுதந்திரமாக ஒரு தேநீர் அருந்த முடியும் என்று கனவுகளோடு காத்திருந்த எங்களுடைய அண்ணன்மார்கள் நீதிமன்றம் தாமதித்து நீதியை வழங்கிய பின்பும் இந்த 5 மாத காலமாக ஒரு கொடும் சிறைவாசத்தை மீண்டும் அனுபவித்து வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டா ராபர்ட் பயாஸ், சாந்தன், முருகன் இவங்கெல்லாம் வெளியே விட்டுருவாங்களா, ஜெயக்குமார் வெளியே விட்டுருவாங்க நிறைய பேர் நினைக்கலாம். நாம் தமிழர் கட்சி வரலாற்றை கூர்ந்து பார்ப்பவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சி அறிந்தவர்களுக்கு தெரியும். இதே திருச்சி மண்ணில் 2011 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இதே 7 பேரில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை உறுதியாக பொழுது புத்தூர் நாள் ரோட்டிலே அண்ணன் சீமான் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்கிறது. எங்களுடைய தம்பிமார்கள் 3 பேருக்கு நீ தூக்கு கயிற்றை உறுதிப்படுத்தினால் நான் ரயிலும் மறிக்க மாட்டேன், ரயில் பெட்டிய புரட்டி போடுவேன் என்று சொன்னார். அந்த பேச்சு அன்றைக்கு ஆளும் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவுடைய தூக்கத்தை கெடுத்தது, ஜெயலலிதாவுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றியது. இந்த திருச்சியில இத்தனை ஆயிரம் பேரை ஒரு விடுதலையின் பக்கம் ஈழத்தமிழருக்காக திரட்ட முடியுமா என்று உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடே மாறி அதன் பிறகுதான் அந்த தூக்கு கயிறு அறுபட்டு என்பது வரலாறு. எப்படி திருச்சியிலே தூக்கு கயிறு அறுப்பதற்கு காரணமாக அந்த கூட்டம் இருந்ததோ, இந்த ஆர்ப்பாட்டம் இந்த சிறைவாசத்தை உடைக்கிற ஆர்ப்பாட்டமாக சத்தியமாக அமையும். நான் சிறையில ஓராண்டு இருந்தேன். சிறையுடைய வலி, சிறையுடைய வேதனை, ஒரு நாள் சிறை எப்படி இருக்கும் என்று தெரியும். காலையில 6 மணிக்கு திறந்து விடுவான். குளிக்கணுமா 150 பேர் முன்னாடி நின்று குளிக்கணும். உடை மாத்தணுமா 150 பேர் முன்னாடி நின்று உடை மாத்தணும். பகல்ல இரவுல எப்போதுமே விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். இரவு நீங்க பார்க்கவே முடியாது சிறையில, இருட்டே கிடையாது. ஏன் தப்பு பண்ணிடக்கூடாது, சூசைட் பண்ணிடக்கூடாது, வேற எதுவும் போதைகளை பயன்படுத்திடக்கூடாது, இல்லீகலா பண்ணிடக்கூடாதுக்காக விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். விளக்கு எந்த நேரமும் எரியும், கண்ணு வலிச்சுக்கிட்டே இருக்கும். வெக்கம், சூடு, சொரண, மானம், ஈனம் எல்லாம் போயிடும். ஒவ்வொரு முறையும் சிறைக்கு வந்துட்டு வெளியே போகும்போது நம்முடைய வேட்டி பேண்ட் நம்முடைய உள்ளாடை அவுத்து பாப்பான். 3 முறை உட்கார சொல்லுவான். ஆணவ போய் பரிசோதனை பண்ணுவான், அடிபட்டுக்கான்னு பாக்குறதுக்கு. வேற எதுவும் போதைப் பொருள் கடத்துக்கமா முழுமையா அரை நிர்வாணமாக நம்ம நிற்க வைப்பான். ஒரு ஆண் மகனுக்கு எது நடக்க கூடாதோ அது நடக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த சித்திரவதையை நம்ம அனுபவிக்கணும். கொலைகாரன் இருப்பான், கொள்ளக்காரன் இருப்பான், பெண்களை பாலியல் வன்முறை செய்தவன் இருப்பான், மோசமான மிக மிக மோசமான குற்றவாளி நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பான், கூலிக்கு கொலை செய்யறவன் இருப்பான், எல்லாம் இருப்பான். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம உட்கார்ந்துக்கணும். எந்த தப்பும் செய்யாம, எந்த தவறும் செய்யாம ஈழத்தமிழனா பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக 32 ஆண்டுகள் அந்த கொடுமையை அனுபவித்தவர்கள் தான் இந்த படங்களில் இருப்பவர்கள். அன்பிற்குரிய மக்களே, நீ நினைச்சு பாருங்க, சாதாரண ஒரு வருஷம் 6 மாசம் ஜெயிலுக்கு வந்து நமக்கு அவ்வளவு வேதனை இருக்கு. ஆனா அண்ணன் ராபர்ட் பயாசுடைய கை குழந்தை, 6 மாத கை குழந்தை, ராபர்ட் பயாசுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்றான், அந்த கை குழந்தை தூக்கி மேல போடுறான். மேல போட்ட கை குழந்தை கீழே விழுது. பூட்ஸுக்காக வச்சு அந்த கை குழந்தை 6 மாத கை குழந்தையின் சங்கில வச்சு மிதிச்சு கொள்றான். அன்பிற்குரிய மக்களே, தன் பெத்த பிள்ளையை 6 மாத கை குழந்தையை தன் கண்ணுக்கு முன்னால பலி கொடுத்த ஒரு தகப்பனின் வலி 32 வருஷமா எப்படி இருந்திருக்கும்? நித்தம் கனவுல செத்துப்பான்ல, நித்தம் 6 மாச கை குழந்தையை நினைச்சு துடிச்சு
இன்னைக்கு இருந்திருந்தா அது ஒரு 35 வயசு பிள்ளையா இருந்திருக்கும். 35 வயசு பிள்ளையா இருந்திருக்கும். அப்படி அந்த இந்த சிறையில புலலையாவது நடைபயிற்சி போறதுக்கு ஒரு இடம் இருந்தது. ஒரு யோகா செய்ய முடியும், குறைந்தபட்சம் 4 கைதிகளோட பேச முடியும், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சொந்தக்கார இல்ல நாம் தமிழர் ஆதரவாளர் பார்க்க முடியும், வாரம் ஒரு முறை 9 நிமிடம் அலைபேசி பேச வாய்ப்பு இருந்தது. இங்க எதுவுமே இல்ல. காவலர்கள் உடைமாற்றும் அந்த அறையில 150 காவலருக்கு மத்தியில அண்ணன் ராபர்ட் பயாசும் அண்ணன் ஜெயக்குமாரும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கும் பாருங்க. அதுவும் திருச்சியுடைய வெயில் நம்ம சொல்லி மாறாது. கந்தக பூமி, அதுவும் திருச்சி ஜெயில நான் 57 நாள் இருந்தேன். திருச்சி ஜெயில் ஒரு சுடுகாடு, அது சுடுகாடு, கந்த சுடுகாடு. உங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. பகல் முழுக்க அந்த வெயில இருந்து வெக்கையில இருந்து மஞ்சளாத்தான் சிறுநீர் போவோம். அதனாலதான் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு. அதை கூட கிண்டல் பண்ணா. திருச்சி ஜெயில மோசமான கழிவறையை பயன்படுத்தியதுனால அந்த சூடு தாங்காம தண்ணி ஒத்துக்காம உப்பு தண்ணி, இதுக்கு மத்தியில ஒருத்தன் தகிச்சுக்கிட்டு இருக்கான். 4 பேர் தகிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இனத்துல பிறந்தவன், இந்த மொழியில பிறந்தவன், இந்த மொழியை பேசினால் அந்த இனத்தில் பிறந்தால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் வந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும் சொல்றாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நான் பொய் சொல்லணும்னு சொல்லுவான். ஏன்னா பொய்க்கு பிறந்தவன், அவதூறுக்கு பிறந்தவன், வதந்திக்கு பிறந்த பயிலுக, வதந்தியின் வாரிசுகள், அவதூறுடைய அன்பு குழந்தைகள். திமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 19 15வது அறிக்கை சொல்றான். தாயகம் திரும்பிய ஈழத்தமிழர் குடியுரிமை, இலங்கையிலிருந்து இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் தஞ்சமடைந்த தமிழர்கள் மற்றும் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 1964 ஆண்டில் ஏற்பட்ட சாஸ்திரி ஸ்ரீமாவா பண்டாரநாயக்கா இந்திய இலங்கை ஒப்பந்த அடிப்படையில் நாடு திரும்பியவர்களாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்திய வம்சாவளியினரான மலையக தமிழர்களும் அவர்களது குழந்தைகளும் இந்திய குடிமை பெறுவதற்கும் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகள் முகாமிலே தங்கி அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் இந்திய குடிமை வழங்குவதற்கு மத்திய அரசை கழக அரசு வலியுறுத்துவதுடன் இவர்களை இலங்கைக்கு திரும்ப செல்ல விரும்புவதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்யும். இது தேர்தல் அறிக்கை, நான் பொய் சொல்லல. இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கு, இங்கு வாழ விரும்புவதற்கு அனைவருக்கும் நீங்கள் குடியுரிமை பெற்று தர வலியுறுத்துற என்றால் ஏன் சிறப்பு முகாம் வச்சிருக்கிற? அவன் தான் தண்டனை காலத்தை முடிச்சிட்டான்ல, நீதிதான் வழங்கியாச்சுல. நன்னடத்தை விதி என்ற அடிப்படையில் சிறையில போய் சிறையில் நன்னடத்தையாக இருந்தார்கள், சிறையை பயன்படுத்தி படித்தார்கள், பட்டம் பெற்றார்கள், சிறையில் சக சிறைவாசியை திருத்தினார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விடுதலை, இந்த அடிப்படையில் விடுதலை. அப்போ விடுதலை பெற்ற பிறகு இரட்டை குடியுரிமை வழங்கணும். ஒண்ணு இல்ல, வாழ எங்களுக்கு இங்க இருக்க விரும்பலன்னா அவன் போற நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதான நல்ல அரசுக்கு அழகு. 3 முறை மரியாதைக்குரிய அண்ணன் ராபர்ட் பயாஸ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு 3 கடிதம், எந்த கடிதம் வந்தாலும் நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன், எல்லா கடிதமும் எனக்கு அனுப்புங்கள் என்று ஐயா ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னாரு. வாழ விரும்புறான், 32 வருஷத்தை கழிச்சிட்டான். கஞ்சிருக்க காலத்தை என்ன செஞ்சிருவான்? அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த கனவுகளோடு வாழ்ந்துட்டு போவான். கொஞ்ச நாள் சுதந்திரமா வாழ ஆசைப்படுறான். என் அன்பிற்குரிய மக்களே சொன்னாங்க, இந்த இவங்க வெளியே விட்ட சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டோம்னு. அண்ணன் பேரறிவாளன் மக்கா நளினியும் இன்றைக்கு வெளியே இருக்காங்க. பேரறிவாளன் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? வெளியே வந்து பேட்டி கொடுக்கல, கட்டுரை எழுதல, கவிதை எழுதல. என்னை போல் யாரும் பொய் வழக்கு போட்டு சிறையிலே வாழக்கூடாது என்பதற்காக நான் சட்டம் படித்து பொய் வழக்கை உடைப்பேன் என்பதற்காக சட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார் எங்க அண்ணன் பேரறிவாளன். சட்டம் படிச்சிருக்கான். எவனுக்கா தெரியுமா? பொய் வழக்கால் புனையப்பட்டு சிறையிலே வாழ்ற அனைவரையும் நான் 1 பைசா வாங்காமல் மீட்டெடுக்குவேன் என்று இன்னும் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் பேரறிவாளன் வழக்கறிஞராக வருவான். தமிழ்நாடு சிறையிலே பொய் வழக்கு போடுகிற அத்தனை பேரையும் உடைச்சு எரிவா. ஏன்னா அவனை விட இந்த வழக்கை கரைச்சு குடிச்சவன் எவனும் கிடையாது. இந்திய அரசு ஐபிசி இருக்கு பாருங்க, அவரை போல கரைச்சு குடிச்சவன் இந்த உலகத்திலே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ண முடியும். அவ்வளவு குற்றவாளிகளை பார்த்துருக்க, அவ்வளவு குற்றங்களை, அவ்வளவு வழக்குகளை, வழக்கின் ஓட்டைகளை எல்லாத்தையும் பார்த்தவங்க இவங்க. பெரிய இன்டலெக்சுவல்ஸ், மிகச்சிறந்த ஆளுமைகள். ஒரு அரை மணி நேரம் அவங்க பேசினா தெரியும். அவங்க எல்லாம் குற்றவாளிகளோ ஒரு கொடிய எண்ணம் கொண்டவர் கிடையாது. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எப்படி நாம நேசிக்கிறோமோ நமக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மேல படமா இருக்கவங்க. அவங்களை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி சிறையிலிருந்து மீட்டெடுத்தமோ, உயிரை கொடுத்து செங்கொடி போராடினாலோ அதே போல நாம் உயிரை கொடுக்க வேண்டாம். அண்ணன் சீமானுக்கு உணர்வை கொடுத்து நாம் அண்ணன்மார்களை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி காளியம்மாள் அவர்கள்.
அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை